மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். அதாவது பல நாட்களாக தேங்கி கிடந்த காரியங்கள் இப்ப நடக்காம இப்ப இன்று போய் நாளை வான்னு சொல்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் முடிவடையாம இருக்கலாம், தள்ளி போடப்பட்டு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்று நடைபெறும். அதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். உங்களுடைய காத்திருப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். காரியங்கள் சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு தினம், ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தினம். சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு புகழை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களும் சந்தோஷங்களும் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனிப்பட்ட உறவு முறைகளில் காதல் போன்ற விஷயங்கள், மனைவியோடு இருக்கக்கூடிய உறவுகள், இதெல்லாம் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை எல்லாம் கடந்த நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு தினம். நமக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிரகாசமாகும். சில புதிய தொழிலுக்கு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க, புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தால் அதற்கான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து சேரும். சில நேரங்களில் இன்டர்வியூஸ் அது மாதிரி பண்ணும்போது அதை ரொம்ப சிறப்பாக செயலாற்றி ஒரு நல்ல ஒரு பெயரை பெறுவீர்கள். தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான, தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல ரொம்ப ஒரு வெற்றிகரமான முறையில் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுவீங்க. சிறப்பான முறையில் உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது விளங்கும். உங்க குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சிறப்புகள்லாம் ஏற்படும். மனசுல சில நல்ல எண்ணங்கள், சில நேரங்களில் நம்ம வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபிளாட்ஸ் புக் பண்றது, இல்லை லேண்ட் புக் பண்றது போன்ற விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் மிக்க தினமாகவும் அமைகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகளுக்கு அப்புறம் வெற்றிகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப செல்வ விருத்தி, சந்தோஷம், வெற்றிகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணத்தை செயலாக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. கடுமையான உழைப்புகள் இருக்கும். ஆனா அந்த கடுமையான உழைப்புகளால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். நீங்க எதை எதிர்பார்த்து செயல்பட்டாலும் அந்த நோக்கினை உங்களால் அடைய முடியும். அதனால ஒரு சிறப்பான தினமாக இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டு தாமதத்திற்கு பிறகு வெற்றிகள் ஏற்படும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். குறிப்பா மாணவர்கள், கல்வி இதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய தினமாக அமைகிறது. நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். உடல் ஆரோக்கியத்திலும் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்லேசங்கள் ஏற்படலாம், சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான சிந்தனையும் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு தினம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் ஆதாயமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது அதில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது விஷயங்களை வந்து ஈடுபடுவதற்கான சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் ரொம்ப ஒரு என்கரேஜிங் ரிசல்ட் சொல்லலாம், அது மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது. நண்பர்களாலும் புதியதாக அறிமுகமான நண்பர்களாக இருக்கலாம், இல்லை பழைய நண்பர்களாக இருக்கலாம், எல்லாராலையும் நமக்கு வந்து நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொண்டால் நலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு தினம். நீங்க எதற்காக முயற்சிக்கிறீர்களோ அந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு உக்கிரகத்தன்மையோடு விளங்கும். அதாவது பூர்ணமான எஃபோர்ட்ஸ், 100% எஃபோர்ட் சொல்றாங்க இல்லையா, அது போல கொடுத்து நீங்கள் செயல்படுவீர்கள். அந்த செயல்பாடுகளை உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தும். அதனால உங்களுடைய புகழ் ஓங்கும். சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்களுக்கு அப்புறம் வெற்றிகள் ஏற்படும். உடல் நலத்து ஆரோக்கியத்தில் இது கவனம் செலுத்த வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு சொல்ற போல அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். சந்திராஷ்டம் விலகுகிறது. உங்களுக்கு இவ்வளவு நாள் தாமதப்பட்டது, தடைப்பட்டது, சில செய்திகள் தாமதப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மனதுக்கு இதமான சில நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப மன நிறைவை தரும். அதாவது நம்ம ஒரு ரிலீஃப் சொல்லுவோம். ரிலீஃப் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு ரிலீஃபை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அதனால பட்ட பாடுக்கு எனக்கு கிடைத்தது ரொம்ப ஒரு சந்தோஷம். திருப்பதியில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பகவானை பார்த்துட்டு வரும்பொழுது எல்லா களைப்பும் நீங்கிவிடும். புத்துணர்வு பெற்றாத போல ஒரு உணர்வு ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அற்புதமான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கடும் உழைப்பு, தாமதம் இதற்கெல்லாம் நடந்து பின் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி சந்தோஷங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இது அமையப்பெறுகிறது. சந்திராஷ்டம தினம் என்றாலும் ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வேண்டாத சில வம்புகளை விலைக்கு வாங்க வேண்டி வரலாம். அதனால ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தை கையாளும் பொழுதும் இதனுடைய பின்விளைவு என்ன என்பதை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து செயல்பாடுகளை வைக்கும் பொழுது பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டமாக இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பாடுகளை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெற்றிகள் ஏற்படும். சுபமான சில விஷயங்களை பற்றிய பேச்சுக்களும் அடிபடும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கைகூடுவதற்கு ஒரு சிறந்த தினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருக்கிறவங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் தொல்லை நீங்கும். பணம் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கும். தெளிவோடு செயல்படும் பொழுது, தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் போது நன்மைகள் பிறக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு பரிசு பொருட்கள் வந்து சேருவது போல நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வீணாகாமல் வெற்றியை தரும். உங்களுக்கு வேண்டாதவர்கள், தொல்லை தருபவர்களுடைய கொட்டங்கள் எல்லாம் அடங்கக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன், வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு குழப்பங்களும் வருவதற்கான ஓரளவுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் உண்டு. இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு தினமாக அமைகிறது. நல்ல தனவிருத்தியும் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவான சிந்தனையோடும், சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வோடும் நீங்கள் செயல்பாடுகள் இருக்கும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதனால இருக்கக்கூடிய எந்த ஒரு சிக்கல்களையும் அவிழ்த்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதால் ஒரு சிறப்பான தினமாக கொள்ள வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். சில பிரச்சனைகள் புது விதத்தில் அது தன் தலையை காட்டலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் ஏற்படும். பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் தங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை அடைவார்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக உருவாகும்.